வர சொன்னே நல்லவா? ஆமாங்க. வந்து விட்டாளா? நான் உன் முன்னாடி போய் தான் வந்துக்கிறேன். என் முன்னாடி நீ என்ன சொன்ன? என் முன்னாடி போயிட்டு வாடான்னு சொல்ல. என் பொண்டாட்டி போய் வான்னு சொல்லணும். சென்று இங்கிருந்து எங்க போனோம்? என் மனைவி இடத்தில். நான் ஓடுறது எங்க போனோம்? என் மனைவி இடத்தில். நான் போடும் போறதுல உன் முன்னாடி என் பொண்டாட்டி ஊர்ல போகிறேன். என் மனைவி வந்து விட்டாளா? என்னது? என் மனைவி வந்தாளா? இது மேல கண்ணு அடிக்கிற புள்ள இருக்குமா? ஏன் முன்னாடி வச்சிருக்கீங்களே மொழி ஓட்டாளா? பெருமை சொல்லு சாமி. உன் பெருமை சரியா? சத்தியம் உன் முன்னாடி உள்ள விடுத்தா எங்க உள்ள? நான் உடுந்து ரெடியா இருக்கிறேங்க. பக்கத்துல உட்காருப்பா. அங்க போய் விடு. அங்க போய் விடு. எங்க அக்கா விட்டா எங்க அக்கா அவன் பல்லு பூரா கொண்டு மாட்டான். அப்ப இது புறம்போக யார் ரெடியா இருக்கிறேங்க? நீ மக்கள போங்க. எங்க வீட்டுக்காரி என்ன எங்க வீட்டுக்காரி என்ன சொன்னாரு? உங்க வீட்டுக்காரு ஒண்ணு என்ன பட சொல்லிக்கிறாரு. பாரு ஓ இப்ப தப்பு தப்பா பேசணும்னு வச்சுக்க. எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு உன்னை வச்சுக்கிறேன் பாரு. ஓ எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி உன்னை வச்சுக்கிறேன். நான் கொடுத்து உங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டு என்ன வச்சுக்கிறியா? என்னால முடியாது. உடம்பு இல்லை. நாம முடியாது. அப்படி கிடையாது. எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி உனக்கு வேலையை தூக்குறேன். நீக்கிறியா? என்ன பண்ண போற? உன் வேலையை நீக்க போறேன். நீக்கிறியா? நீக்கிறத விட்டுறேன். என்னத்த விட்டுற? நீ தான் நீக்க பாக்குறேன்டா. நீக்க போறேன்டா. என்னதான் சொன்னாரு? நீ நீக்க போறேன்ல, நான் விட்டுறேன். எதை பேசணும்ல எடை கூடமா பேசுறேன். சரி சரி. உங்க ஆமா குடுத்து வச்சு மகாராஜமா ஐயா சத்தியமா ஏன் கடிக்கிறா என் முன்னாடி போய் நிக்கிறாரு. என் முன்னாடி போய் போய் வாடா நிக்கிறாரு. அப்படி சொல்லிருக்க மாட்டாரு. அப்புறம் மாயில சொல்லாத வந்தப்பா. நீ ரெடியா? நான் ரெடி. ஏன் கட்டிக்கிறா? இங்க போவாத. என் மனைவி இங்க போவாத. உன் முன்னாடிய என் மனைவி விட்டு அனுப்பி. என் மனைவி எங்கிட்ட விட்டு உன் முன்னாடிய எங்கிட்ட விட்டு. இந்த தேவடி ஆளுங்க புள்ள என்ன இருக்குமா? எங்கண்ணா பொட்டிச்சு விட்ட புள்ள இருக்கா? சரி போ வர சொல்லிக்கிறான் பாரு. போய் போகிறா புடியா எதியா பாக்குற? நந்தாவனம் சென்று மல்லிகை மல்லிகை இப்படி சொல்லக்கூடிய பலவிதமான மலரெல்லாம் எடுத்து வந்து பன்னீரால் கழுவி என் பட்டு முந்தானியால் குடித்து கல்லானால கிழவர் அதுக்கு முள்ளானால புருஷன் கணவனே கண் கண்ட தெய்வம் என்று திடீர்ந்து முற்பாதகமனுக்கு உன் மனைவியாக இருக்கக்கூடிய நீலாவதி அதே வந்தம் சுவாமி எழுதுரு 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 எழுதுரு
பார்த்து சமைத்தபடியினால் என்னைக்கு இந்த தரணிதனில என்னோட அறியாமலும் சுகமான வாழ்ந்திருப்பா எழுந்துரு. ஆமா இந்த இரவு நேரத்திலே தாதி பெண்ணை விட்டு என்னுடைய தேவி வர வேண்டாம், நீலாவதி வர வேண்டாம் அப்படின்னு அவசரோடு வரவழைத்த காரணம் என்ன? ஓடி வந்து உன்னுடைய பாதார் சந்தோஷம். ஆனால் தாதிமார்களை விடுத்து என்னை வரவேற்ற காரணமே அது வரவரத்தில் மட்டுமல்லாமல் முகமாயப்பட்டது வாடி வதங்கி கொண்டிருக்கிறது. என்ன காரணம் என்று கேட்கிறேன். நம்மளுக்கோ எந்த ஒரு குறையும் கிடையாது. அப்படி இருக்கும் நேரம் தெரியல நம்மளுக்கு ஒரு பிள்ளை பெற்ற சந்தானம் கிடையாது. அப்படி என்று போவாத கோவில் கிடையாது, செய்யாத பிரார்த்தனை கிடையாது. எத்தனையோ பிரார்த்தனைகளை எல்லாம் செய்து பார்த்தோம். அனைத்திலுமே நம்மளுக்கு வெள்ள வாக்கியம் என்பது கிடையாது. அதனாலே இன்றைய தினத்திலே என் மனசிலே ஒரு ஆலோசனை என்ன தெரியுமா? என் கண்ணே சிறந்த தானம் 32 தானம். 32 தானத்திலே சிறந்த தானம் ஐயப்பட்டது அன்னதானம். இப்பயும் ஒரு கோவில் குளம் இருக்கிறது, ஒரு தேர் திருவிழா நடக்கிறது என்றால் ஏராளமானவர்கள் இப்போது அன்னதானம் இட்டு வருகிறார். அந்த அன்னதானம் எடுத்து என்னைக்கு மீன் போயிடாது. கடவுளுடைய அனுகிரகத்தினால் என்ன நினைத்து அன்னதானம் இடுகிறீர்களோ, எத்தனை பேர் வயதார வாழ்த்துட்டு போறாங்களோ அத்தனையும் நமக்கு பலன் உண்டு. அந்த பான்மைக்கு நீங்க இந்த 32 தானத்திலே சிறந்த தானம் ஐயப்பட்டது அன்னதானம். அதனால அன்னக்கொடியை நாட்டி ஒரு நாளைக்கு 1000 பேர்களுக்கு சோகி சொங்கமர அரிதேசி பரிதேசி அப்படி என்று கத்துக்குட்டி கவிபாடிகள் எத்தனையோ பேர்கள் எந்த வீதி வழியாக ஓடி வந்தால் அனைவர்களை அழைத்து திறந்தோறும் அன்னக்கொடியை நாட்டி ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு அன்னதானம் வேண்டும். அப்படி அன்னதானம் விட்டால் அவர்கள் ஓடி வந்து அம்மா நல்லா இருக்க வேண்டும், இந்த குடும்பத்திற்கு ஒரு வாரிசு வர வேண்டும் அப்படி என்று வாழ்த்தி வரமளித்தால் ஒருவர் பல்லு இல்லாட்டாலும் ஒருவர் பல்லு நமக்கு வரமாக பழிக்கும்படி பெண்ணு அப்படி என்று மனதிலே ஆலோசனையை கொண்டு என்ற தினத்திலே அன்னப்படி நாட்ட வேண்டும், அன்னதானம் செய்ய வேண்டும். அதனால் ஒன்று அழைத்தேன். அதனால அன்னக்கொடி நான் இடுகிறேன், நீ சென்று அன்னதானத்தை செய்து கொண்டு இரு. யார் ராஜில் ஓடி வந்தால் அன்னதானம் விடலாம். இப்படியாக என் நாடு பொன்னாடா இருக்கக்கூடியது கொள்ளையூர் புண்ணிய சேர்த்து வந்திருக்கூடிய அது ஐயனா இருக்கிற மதுரை பேருனால் அதை வாரிய வழிகிடுவார் ஊற்றி ஓடுறதா அது குடும்பத்துல அது ஐயனா இருக்கிற மதுரை சுவாமியா கூட ஒரு குடும்பத்தை தங்கி பட்டி பத்து பலமுறை வாங்கி அவர் செய்யும் தொழிலாளர் வாங்கி வளர விழுந்து அந்த ஐயனா கூட மதுரை சுவாமி வேண்டி இப்படியாக அருளில்லாருக்கு அவுலகம் இல்லை, பொருளில்லாருக்கு இந்த பூ உலகம் இல்லை, இல்லை இல்லை இல்லையே பேரின்பம் இல்லை. ஆமா எல்லாத்தை விட நான் கோவில்ல படுத்துங்கிறேன். ஒரு ஆள் வந்து கேக்குறாரு, என்ன செலவு எவ்வளவு ஆச்சு இன்னைக்கு சாப்பாட்டுக்கு அப்படின்னு கேக்குறாரு. நான் கீழே படுத்தே கேக்குறேன், ஒரு 30 ரூபா வந்துங்க அப்படின்னு. எல்லா தானத்தை விட சாப்பாடு இந்த வகுத்துக்கு சாப்பாடு போறதுல அவ்வளவு புண்ணியம் இருக்கு. ஆமா இந்த காசிபாவை பட்டணத்தை ஆழ்வருக்கு பிள்ளை இல்லையே, இந்த நாட்டை ஆழ்வருக்கு பிள்ளை இல்லையே. மகாராஷ்டிர மகாக்கணும் என் நாட்டிற்கு மரடாக இதோ சின்ன கொல்லியூர் சேத்திலே வாச தலைவராக இருக்க முடியாது.
அதாவது மறந்த மாமியாத ஊமையன் என்று சொல்ல முடியாத ஐயா அவர்கள் மறந்த மாமியாது அவர் அதான் சொல்லுவோம் மறந்த மாமியார் ஊமையன் என்று சொல்ல முடியாத ஆரூர் ஐயா அவர்கள் அவர் செத்தடத்திலே செங்கடி பொறுக்க வேண்டும், ஆண்டாளத்திலே மல்லிகை பூ பொறுக்க வேண்டும், சால்வாப்பா சாருப்பா சாமிப்பா சாயிச்சம் என்று சொல்ல முடியாத 4 ஐம்பதி வர வேண்டும், அவர் பேரு 4 வர வேண்டும். அப்படி என்ற ஒரு பேரு 4 அவங்களுக்கு மகளா வெண்ணிலா சகுந்தலா வெண்ணிலா அவர்களுக்கு பேத்தியா வெளியே வர முடியாத முத்துலட்சுமி அப்படி என்று சொல்ல முடியாத மூவருமாக சேர்ந்து நம்ம தாத்தா பேர் வர வேண்டும், நம்ம அப்பா பேர் வர வேண்டும். அவர் செத்தவர் மறுபிறவி எடுக்காமல் ஒரு தெய்வமாக நமக்கு பக்கபலமாக நின்று கொண்டு நம்மளை காக்க வேண்டும். அப்படி என்று அவர் ஒரு தெய்வமாக நினைத்து அந்த ஊமையன் ஐயா பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று அவருடைய பெயர் விளங்க வேண்டும் என்று இதோ எனக்காக அழிபட்ட காஞ்சான 500 லட்சமாக அறிவித்து அந்த ஊமையன் ஐயா மறந்த மாமியார் ஒரு தெய்வமாக நின்று அவர் உற்றார் உறவினர் அவர் பேர பிள்ளைகளை நல்ல முறையாக வைத்திருக்க வேண்டும் என்று இந்த அப்பன் மதுரை வீரசாமியும் அந்த ஊமையன் ஐயாவையும் பிரார்த்தனை சுபஜயம். இதோ மகாராஷ்டிர மகாக்கணம் ஐயா ஐயா அவர்கள் அந்த ஊமையன் ஐயா பேர் வேண்டும் விளங்க வேண்டும் என்று இதோ ஆணாக பிறந்து பெண்ணாக நடிக்க முடியாது சமாதி மலையை சேர்ந்த பெருமாளுக்காக வாரி வாங்கியது 200 லட்சமாக அறிவித்து அவர் வகையில அப்பன் மகா மதுரை வீரசாமி துணை இருந்து ஒன்று முறைக்கு 1 லட்சம் உண்டாக வேண்டும் என்று மகா மதுரை வீரசாமி பிரார்த்தனை சுபஜயம். இப்ப அன்னதானம் சொன்னே அந்த அன்னதானமும் ஒண்ணுதான், இந்த சொர்ணதானமும் ஒண்ணுதான். இந்த தானம் எல்லாம் இப்ப எங்களுக்கு கொடுக்கறது இவங்களுக்கு அடுத்த ஜென்மத்துல நாங்க கடன்பட்டிருக்கிறோம். உண்மைதான். இதனால நம்ம வீண் போயிட மாட்டோம். இந்த காசு எடுத்துமா ஊடு கட்டுறதுல மத்த வாங்கிறது கிடையாது. ஆமா. ஆனா இந்த நேரத்துல பொம்மரன்னு இடத்துல ஒரு ஆட்டக்கார வாயால் சொன்னா அந்த வாசம் கரெக்டா நல்லா படிக்கும். ஆமா. என்னாடு பொண்ணாடு இருக்க முடியாது. இதே கொல்லி ஒரு கிராமத்துல வாசமாக்கி அதை சரோஜா என்று சொல்லக்கூடிய தாயாகப்பட்டது அதை வாரிய வழங்கி ரூபாய் 51 அவர் குடும்பத்துல மதுரை சுவாமி அவர் ஒரு குடும்பத்தை இருந்து இந்த திருவண்ணாமலை கோபுரம் எப்படி ஓங்கி வளர்ந்ததோ அவர் குடும்பம் வளர்வதற்கு ஸ்தான கற்பதம். இப்படியாக இந்த காசி மாவட்டத்தை பின்பற்றி ஆழ்வதன் பிள்ளையிலே அப்படி என்று காசி மன்னனும் அது நீலாவதியும் பெருத்த அதாவது மன வருத்தத்தோடு இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு நம்ம சம்பாதிச்சு வச்சுக்கிற பொருளை பூரா என்ன பண்ண போறோம், ஒரு 1000 பேருக்கு சாப்பாடாவது போட்டா அதால ஒரு புண்ணியம் கிடைக்கும். அப்படி என்று அன்னக்கொடி நாட்டி அது காசி மன்னன் காசி மாவட்டத்திலே அன்னக்கொடி நாட்டி இருக்கிறார் காசி மன்னன். இந்த நேரத்திலே இந்த கதை இப்படி இருக்க தேவகுலத்திலே இருந்து தேவ கன்னிகள் ஆகாய கன்னிமார்கள் அதாவது 7 பேர்கள் 7 கன்னி இளையக்கன்னியாகப்பட்ட 7 பேர்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த பூலோகத்திற்கு தேவ கன்னி தருப்பார். அத 7 கன்னியிலே சொல்றது